தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு தியானிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எனக்கு ஒரு நன்மை ஏற்படாதா, நான் நன்மையை பெற்றுக்கொள்வேனா என தினந்தோறும் கலங்கி போய் அவர்கள் இருக்கிறார்கள். இன்று நீங்கள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வேதாகமத்தில் தாவீது என்ற மனிதன் சொல்கிறார், நான் வாழும் வரை எனக்கு நன்மையான காரியங்களும் என் தேவனுடைய கர்த்தருடைய கிருபையும் என்னை தொடரும் என அவர் விசுவாசித்தார். அவர் அறிக்கையும் செய்தார். அநேக வருடங்களுக்கு முன்பு லிபியா என்ற தேசத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த தேசம் ஒரு பாலைவன தேசமாக இருந்தபடினால் 99% தண்ணீர் இல்லாத அந்த தேசம், மழை என்பது மிக அரிதான அந்த தேசம். அங்கே பூமியில் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு இடத்தில் தண்ணீர் இருப்பதை கண்டார்கள். அந்த தண்ணீரை எடுப்பதற்கு பல ஆயிரம் கோடி செலவாக கூடிய ஒரு திட்டமாக அந்த திட்டம் இருந்தது. பல ஆயிரம் கோடி செலவழித்து அங்கே தண்ணீரை வெளியே எடுத்து தேசத்தின் பல பகுதிகளுக்கு சென்றடைய செய்தார்கள். அங்குள்ள அரசாங்கம், அந்த நாட்டின் அதிபரும் அந்த நாட்டில் உள்ள மக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு நீண்ட நாள் நிலைக்கவில்லை. அந்த நாட்டில் உள்நாட்டு கலவரம் வெடித்தபடியால் தண்ணீர் எடுக்கும் திட்டம் தோல்வி அடையும்படி கிளர்ச்சியாளர்கள் செய்தார்கள். அந்த தேசம் தண்ணீர் பஞ்சத்தை நோக்கி சென்றது. பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்தும் தண்ணீரை அனுபவிக்க முடியாமல் அங்களுடைய ஜனங்கள் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, மனிதர்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டும் அந்த காரியத்தை வாய்க்க செய்பவர் தேவன் மாத்திரமே என நம்பும்போது அவர்களுடைய எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறும். அதை தாவீது கண்டு உணர்ந்திருந்தார். ஆகவேதான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தேவன் மீது விசுவாசம் வைத்தார். தேவன் அவரை உயர்த்தினார், பாதுகாத்தார். இன்று தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது அவர் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையான காரியங்களை எல்லாம் செய்வார். அவருடைய கிருபை தினந்தோறும் உங்களோடு கூட தொடர்ந்து வந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஆமேன், ஆமேன்.